மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் இணைப்பு விழா, மகாபலிபுரத்தில் இணைப்பு விழா. அந்த விழாவில் ரெண்டு விஜயபாஸ்கர் அணிகள், ரெண்டு விஜயபாஸ்கர் அணிகள் ஒன்றாக இணைந்து முதலமைச்சர் முன்னாடி தான் நாங்கள் கட்சியில் சேருவோம்னு சொன்னாங்க. கடைசியில் விஜய் அவர்களை ஏமாற்றிட்டாரு. அங்கே அவங்க சேர்ந்தாங்க. அங்கே ஒரு கூட்டம் இல்லாமல் போனது. இது நிறைய விஷயம் நம்ம பேசணும் இல்லையா? அதில் குறிப்பாக இந்த அமைச்சர் ஆதவுடைய பேச்சு இன்றைக்கு சர்ச்சையாகி இருக்கிறது. ஆதவ் என்ன பேசினாரு, என்ன சர்ச்சை? லண்டனுக்கு ஓடி போய் செட்டில் ஆகிடுங்க, கொள்ளையடிச்ச பணத்தோடு லண்டன் ஓடி போயிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதோடு மட்டும் இல்லாமல், யாரை சொன்னார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களை. ஏன் சொன்னார்? வாய்க்கொழுப்பு அதிகமான ஆதவனுடைய உண்மையான முகம் என்ன, ஒரிஜினலாக அவர் என்னத்துக்காக கரூரில் கணக்கு இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்குது, நாங்கள் முடிச்சே ஆகணும்னு சொன்னதோடைய நோக்கம் என்ன, கரூர் மக்கள் இதை எப்படி எதிர்பார்க்கிறார்கள், எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதையெல்லாம் பற்றி தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேள்விகளாக கேள்வி. இப்போ நம்ம நேற்றைக்கு நடந்த அந்த நிகழ்வில் முக்கியமான நிகழ்வாக என்ன நிகழ்வு பார்க்கப்பட்டுச்சுன்னா, நிறைய அமைச்சர்கள் பேசினாங்க. அதில் குறிப்பாக ஆதவ் பேசின பேச்சு மட்டுமே சர்ச்சையாக. எப்போவுமே அவர் பேசினா கொஞ்சம் மூக்கு புடப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் வாய் கொழுப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே திமிருத்தனமாக தான் இருக்கும். ஏன்னா மாமனார் உழைப்பில் கிடைச்ச ஊதியத்தின் மூலமாக, மாமனார் கொடுத்த ஜீவனாம்ச தொகையின் மூலமாக சாப்பிட்டு உடம்பை வளர்க்குறாரு இல்லையா? சுய தொழில் எதுவும் கிடையாது. இப்போ தான் அமைச்சர் வேலை பார்க்குறாரு. இதுக்கு எதனா வருமானம் கிடைக்கும் போல இருக்குது, சம்பளம். இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த உழைப்பும் கிடையாது. வாயிலே வடை சுட்டுருக்கார், பொய் பரப்புவார். அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு கம்பெனி. இது பூரா பொய் பரப்புகிற கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய நோக்கம் பொய்யை உண்மை மாதிரி பரப்புறது. அதோட வெளிப்பாடு தான் கடந்த தேர்தலில் நிறைய பொய் பரப்புனாங்க. இப்போ கரூர் விஷயத்துக்கு வருவோம். கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, அதை முடிக்காமல் விட மாட்டோம். எங்களை தொட்டுட்டீங்கல்ல, எங்கள் தளபதியை தொட்டுட்டீங்கல்ல, எங்கள் விஜய் அண்ணாவை தொட்டுட்டீங்கல்ல, உங்கள் கணக்கை முடிக்காம விட மாட்டோம். ஸ்டாலின் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ லண்டனுக்கு ஓடி போயிரு, கொள்ளடிச்ச காசோட லண்டனில் போய் குடும்பத்தோடு செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு இவர் பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சு பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, அவன் என்ன கடுப்பாகிறான்னா, காலில் போடுற கைட்டி அடிப்பான். எங்கேயாவது ஆதவ் தனியாக மாட்டினார்னா கண்டிப்பாக அவருக்கு செருப்படி விடுன்ற லெவலில் தான் பேசு. ஏன்னா ஆதவனுடைய தொடர் பேச்சுக்கள் என்னை பொறுத்த வரைக்கும், நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போது நீ ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை, ஒரு இத்தனை ஆண்டு காலம் வலிமையான இயக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த இயக்கத்தினுடைய தலைவரை பார்த்து நீ கொள்ளடிச்ச காசோட லண்டனுக்கு போன்னு சொல்றிய, நீ உழைச்சி சம்பாரிச்சியா? உங்கள் அப்பா வீட்டு காசாது, உனக்கே ஓசி சோறு தானே, நீயே மாமனார் வீட்டு சொத்துல தானே சாப்பிட்றன்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த கேள்வி தான் நமக்கும் கேட்கணும்னு தோணும். ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் கீழ்த்தரமாக கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்னா, சில விஷயங்களை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லணும். இப்போ கரூர் விஷயத்துக்கு எடுத்துங்க. கரூர் விஷயத்தில் இந்த ஆதவுடைய இரட்டை வேடம் என்னன்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 41 மரணங்களுக்கு காரணம் திமுக, செந்தில் பாலாஜி அப்படின்னு பொய் பரப்புனது யாரு? கான்ஸ்பிரசி தியரி, கட்டுக்கதை உண்டாக்கி விட்டது யாரு? இந்த ரூட் மாஃபியா குரூப்பும் இந்த ஆதவ் வச்சிருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமனும். இந்த ரெண்டு திருட்டு கூட்டமும் தான் ஒரு பொய்யை பரப்புச்சு. இப்பொய் பரப்பிட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசும், திமுக அரசு கண்ட்ரோலில் இருந்த காவல்துறையும். இன்னைக்கு அந்த கூட்டத்தில் நேற்றைக்கு பேசும்போது கூட 41 பேரை கொன்னது போலீஸை வச்சு கொன்னதுன்னு பேசியிருக்கு. உண்மையிலே போலீஸ்காரர்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால், அவங்களுக்கு கிடையாது. அது காக்கி சட்டை போட்டாலே ஆட்சி அதிகாரம் யார் கையில் போனாலும் அவங்களுக்கு கீ கொடுக்குற பொம்மையாக மாறிடுவாங்க. காவல்துறையாக இருக்காது, ஏவல் துறையாக மாறிடும். என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படி தான் இப்போ காவல்துறை மாறி போச்சு. அந்த காவல்துறை தான் சொல்கிறாரு, இந்த காவல்துறை தான் அந்த 41 பேரையும் நசுக்கி கொன்னுச்சின்னு சொல்கிறார். சொல்கிறது யார்? தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் சொல்கிறார், பொது மேடையில் சொல்கிறார். அந்த வீடியோ நீங்கள் போய் திருப்பி கேட்டிங்கன்னா தெரியாது பேச்சை. இந்த 41 மரணத்திற்கு திமுக அரசு காரணம், அதை செஞ்சது காவல்துறைன்ற. சரி, காவல்துறை தான் செஞ்சது. நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போகிறேன்னு சொன்னீங்க? யார் தப்பு அது? உலகத்துக்கே தெரியும். அந்த 41 மரணத்திற்கு 100% இல்லை, 1000 மடங்கு சதவீதம், 1000 எத்தனை இடத்துல கூப்பிட்டு வந்து சொன்னாலும் நம்ம ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். 1000 மடங்கு அதற்கு விஜய் தான் காரணம். அந்த 41 மரணங்களுக்கு, அந்த படுகொலைகளுக்கு காரணம் விஜய் 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 சோசப்பு விஜய். இந்த சோசப் விஜய் தான் அந்த 41 பேர் செத்ததுக்கு காரணம். எந்த மாற்று கருத்து இதில் கிடையவே கிடையாது நமக்கு. ஆனால் ஒரு பொய்யை பரப்பிட்டுனா அந்த பொய்யை விடாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அது உண்மையாயிடும்னு இந்த தற்குறி கும்பல் நம்புது. அதை
அந்த கரூர் மக்கள் நம்பலை. அதான் அங்கே ஹைலைட்டு. விஷயம் என்னென்னா 41 பேர் மரணத்திற்கு முன்பாக கரூரில் போடப்பட்ட திட்டம் என்ன? அந்த தேதியில் சென்னை வட சென்னையில் கூட்டம் உங்களுக்கு தாவேகா ஏன் கூட்டத்தை மாற்றிச்சு, தேதியை ஏன் மாற்றுச்சுன்னா செந்தில் பாலாஜி கரூர் தாண்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பெரும் விழா நடத்தினார். திமுகவை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய முப்பெரும் விழா நடத்தி பிரம்மாண்ட கூட்டத்தை காமிச்ச உடனே இந்த பதவி வெறி பிடிச்சி அலையிற கும்பல் இல்லை தாவேகா கும்பல், அதை விட நம்ம பெரிய கூட்டத்தை காட்டணும் அங்கே அப்படின்னு சொல்லி மக்களை கூட்டி சேர்க்கிற வேலையை முதல்ல ஊராக போய் வேணா போய் கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டு வந்து கொண்டுட்டானுங்க. 41 பேர் செத்ததுக்கு காரணம் 12 மணிக்கு யார் வரேன்னு சொன்னது முதல்ல அறிவிச்சது யாரு? உங்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். ரெக்கார்டு இருக்குது உங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில், நீங்கள் அதை போடுறீங்க 12 மணிக்கு வருவார் தளபதி. அப்புறம் ராஜ்பவன் உட்பட பலரும், இந்த நடிகர் ஒருத்தர் இருக்கார் முட்டு கொடுக்குற நடிகர், அவர் உட்பட எல்லாரும் அங்கே போய் 12 மணி இல்லை 3 மணிக்கு வராரு 4 மணிக்கு வராருன்னு கூவிக்கிட்டே இருந்தானுங்க. கூட்டம் கலைய ஆரம்பிச்சோன்னா பவுன்சரை போட்டு தடுக்கிறீங்க. கடைசியில் 7:30 மணிக்கு வந்தார். 7 மணிக்கு மேலே வந்து ஏற்கனவே அவர் 7 மணிக்கு தான் வருவார், இருட்டுக்குள்ள தான் ஃபோக்கஸ் லைட் போட்டு வச்சுருந்தீங்க. திட்டமிட்டு காவல்துறை சொன்னிச்சு. மாவட்ட கண்காணிப்பாளரே சொல்கிறார், ஐயா உள்ளே போதீங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பஸ்ஸு போச்சுன்னா நெருக்கடியாகவும் உள்ளே போகாதீங்கன்னு. அதையே மீறி போகிறீங்க. எஸ்பி சொல்கிறாரு, டிஎஸ்பி சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்து எஸ்பி வரைக்கும் உங்ககிட்ட சொன்னாங்க. ஆதவ் கேட்டாரா? இது அத்தனைக்கும் ஆதவ் தான் டிரைவரை நீ போடா முன்னாடி உள்ளே போடா பார்த்துக்கலான்னு சொல்லி பஸ் உள்ளே போய் 41 பேரை நசுக்கி கொண்டதில் A1 குற்றவாளியாக ஆதவ் பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும். மு.க. ஸ்டாலின், அப்போதைய முதலமைச்சராக அந்த மு.க. ஸ்டாலின் செய்த மாபெரும் வரலாற்று தவறு என்னன்னா, இந்த கொலகார கும்பலை அன்னைக்கு பிடிக்காம விட்டதுதான். ஒரே ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரு சின்ன பையன் பாதிக்கப்பட்டான். தெலுங்கானாவில் புஷ்பா பட 2 ஒரு ஃபங்க்ஷனில் கூட்டம் அதிகமாகி ஒரே ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. விஜயை விட 4 மடங்கு 5 மடங்கு மக்கள் பலமும் ரசிகர் பலம் வைத்திருக்கிற அல்லு அர்ஜுனை அந்த காவல்துறை அன்னைக்கே தூக்கிட்டு போயிடுச்சு. ஸ்டேஷனில் போய் 2 மணி நேரம் உட்கார வச்சு சொந்த ஜாமீனில் வெளியே அனுப்பிச்சிது. அதே நிலை அன்றைக்கு இந்த சோசப் விஜயை உட்கார வச்சிருந்தா இந்த இந்த வளர்ந்துருக்கார் பாருங்க ஒருத்தர், வளர்ந்துகட்ட அமைச்சர் ஒருத்தர், இவரை உட்கார வச்சிருந்தா கேஸ் போட்டு அவர் அன்னைக்கே உட்கார வச்சிருந்தோன்னு வச்சிங்களேன், இந்த பேச்சே வந்திருக்காரு. ஓடி ஒளிஞ்ச பயந்தாங்கொழிகள், கோழைகள் 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஏர்போர்ட்டில் கேட்கும்போது பின்னங்கால் பெடரில் பட ஓடினது யார்? உங்கள் வீராதி வீரன் சோசப் விஜய் தானே. ஏன் ஓடினாரு? தப்பு உங்கள் பேரில் இல்லை. அந்த பழி ஒட்டுமொத்தமாக யார் மேலே போட்டீங்க? செந்தில் பாலாஜி மேலே போட்டீங்க. ஒரு ஆதாரம் இல்லை. சரி, ஓகே, அன்னைக்கு திமுக அரசாங்கம் இருந்துச்சு. அன்னைக்கு அதிகாரம் காவல்துறையெல்லாம் திமுக சொல்கிறத தான் கேட்டுச்சு. உங்கள் பாணியிலே நான் வரேன். இப்போ இருக்கிறது யார் ஆட்சி? உங்கள் ஆட்சி தானே. ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 50 நாள் ஆயிடுச்சு. இந்த 50 நாளில் நீங்கள் யோகிய சிகாமணிகளாக இருந்தால், நேர்மையாளர்களாக இருந்தால், கரூர் சம்பத்துக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? வந்த அன்றைக்கே உடனடியாக கேஸ் வந்து எங்கே இருக்குது? சிபிஐ கிட்ட தானே இருக்குது. நீங்கள் தான் நேர்மையாச்சப்பா, நேர்மை விளம்பிகளாச்சப்பா. 41 மரணத்துக்கு நீங்கள் காரணம் இல்லைல்லப்பா. அந்த 41 மரணத்தினுடைய கண்ணீர்னால தான் கொளத்தூரில் வந்து மு.க. ஸ்டாலின் தோத்தார்னு சொல்கிறீங்கல்லப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்துகிட்டு போய் அந்த ஆதாரங்கள் இதோ பாருங்க, ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது, எங்கள் பஸ்ஸிலேருந்து எடுத்த ஆதாரங்கள்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வச்சு திமுகவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க. வச்சிருக்க வேண்டியதானப்பா. யோகிய சிகாமணிகள் தானே. திமுறா பேசுனா, சவுண்டாக பேசுனா, பொய்யை திரும்பி வேகமாக அமைச்சர்னா எது ஒன்றா பேசிடலாமா? அமைச்சருக்கு மரியாதை தெரியாதா? எதை பேசணும்னு தெரியாதா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? கான்ஸ்பிரசி தியரி பேசலாமா? கட்டுக்கதையை அள்ளி விடலாமா? அறிவு இருக்கு வேணாமா? அறிவு வேணுமா வேணாமா அமைச்சருக்கு? பொது வழியில் சாமானிய மக்களாக இருக்கிற எங்களை போன்றவர் ஊடகத்தில் இருந்தாலும் சரி, பொது வழியில் பேசுகிற யாராக இருந்தாலும் கண்ணியமாக பேசுங்க நம்ம சொல்கிறோம். ஒரு அமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து, 75 வருஷ பாரம்பரிய ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து, கொள்ளடிச்ச படத்தோட லண்டன் போன்ற அவர் கொள்ளடிச்சார், நீ பார்த்தியா? நீ யோகிய சிகாமணி தானே. அவர் கொள்ளடிச்சார்னா கைது பண்ணு, அரெஸ்ட் பண்ணு, வழக்கு போடு, ஆதாரத்தை கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொடு, நீதிமன்றத்தின் மூலமாக அவரை உள்ள வை, முடிஞ்சால் செஞ்சுப்பார். ஆதாரம் குடியா? வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற. அடிப்படையில் அறிவு வேணாம். கத்திரினா கணக்கு முடிப்பேன்ற. என்ன கணக்கு முடிப்பேன்? 50 நாள் என்ன கீழ்ச்சிங்க நீங்கள்? 50 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. நீங்கள் 50 நாளில் ஒரே ஒரு ஆதாரம் உங்களுக்கு இல்லையா? கரூர் வழக்கில் ஏன் இந்த பொய்யை பரப்புறீங்க தெரியுமா? 10ஆம் தேதி கரூருக்கு போகிறாரு உங்கள் சோசப்பு விஜய். அங்கே போய் ஒரு சீன் போடணும், மாசு கிரியேட் பண்ணணும், வைப்பு பண்ணணும்.
யோகிய சிகாமணிகளே, 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, 41 குடும்பங்களுக்கு 20 லட்சம் தரேன்னு அறிவிச்சிங்கல்ல, நல்ல மனுஷன் தான் நீங்கள். சோத்துல உப்பு போட்டு தானே சோறு சாப்பிட்றீங்க. அடிப்படையில் அறிவு இருக்குல்ல உங்களுக்கு. ஏன் 2 குடும்பத்துக்கு இன்னும் பணம் கொடுக்கல? 39 குடும்பத்துக்கு தானே கொடுத்துருக்கீங்க. அந்த 2 குடும்பத்துக்கு ஏன் கொடுக்கல? எது தடுத்துச்சு? உங்கள் பொய் தடுத்துச்சு, உங்கள் பித்தலாட்டம் தடுத்துச்சு, உங்கள் அயோக்கியத்தனம் தடுத்துச்சு. ஏன்னா அந்த 2 குடும்பமும் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு அவங்க சொன்னாங்கன்னு போய் சொன்னீங்கல்ல, அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா எங்ககிட்ட என் பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கி போனாலும் அப்பகார சொல்லிட்டார். மனைவி இறந்துட்டார் இல்லையா, மனைவி இறந்து அந்த புருஷன் சொல்கிறாரு, சந்திரா அந்த அம்மா பேர், அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்களுடைய கணவர் சொல்கிறாரு, என் பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதிமுகவுடைய ஒரு ஊராட்சி தலைவர், அந்த சாபம் தான் அதிமுக இன்னைக்கு செதிலாக போயிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த பொய்க்கு துணை நின்னாங்கல்ல அதிமுக, எடப்பாடியே அப்போ துணை நின்னார்ல, அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அதிமுக செதிலாக செங்கலாக உருவிட்டு இருக்காரு விஜய். மானகட்டத்தனமா, அயோக்கியத்தனமா, மொள்ள மாதிரித்தனமா, பித்தலாட்ட பேர் வழியாக அதிமுக உருவிட்டு இருக்காரு. அங்கே கையெழுத்து போட்டதா சொன்னாங்கல்ல, அதனால அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு குழந்தை செத்து போயிட்டான். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் விடோங்க, என் புருஷன் விடோ இல்லை, நான் கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணி, இந்த பாருங்க அரசு சர்டிஃபிகேட் இருக்குது, என் புருஷன் 6 மாதத்தில் குழந்தை பெற்றவொன்னே 6 மாதத்தில் விட்டு ஓடி போயிட்டான், இதோ இப்போ 8 வருஷம் ஆகுது, அவன் நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணின்னு நான் அரசு சான்றிதழ் வாங்கி நான் பென்ஷன் தொகை வாங்கிட்டு இருக்கேன், உதவித்தொகை வாங்குறேன். 20 லட்சத்துக்காக அந்த ஆள் இப்போ நாடகம் மாறுறாரு. அந்த குடும்பத்துக்கு கொடுக்கல. நீங்கள் தூய சக்தி, பித்தலாட்ட சக்தியா நீங்கள், அயோக்கிய சக்தி. இன்னொன்று, எந்த கண்ணீர் குளத்தூரில் தோக்கடிச்சுது? கரூர் 41 பேருடைய நெரிசல் மரணம், அந்த பாவம் தான் கண்ணீர் குளத்தூரில் தோக்கடிச்சுதான். நான் இப்படி திருப்பி கேட்குறேன், அந்த 41 மரணங்கள் நடந்ததில்ல, அந்த பாவம் பழி ஆன்மாக்குடைய அழுகுரல் ஓலம் தான் உங்களை மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கட்சி ஆஃபீஸாக போய் பிச்சை எடுக்க வச்சுது. ஐயா எனக்கு கொடுங்க ஐயா, ஐயா ஆதரவு கொடுங்க ஐயா, ஐயா ஆதரவு கொடுங்க ஐயா. யார்கிட்ட பிச்சை எடுக்க வச்சு தெரியுமா? எந்த தீய சக்தியோட கூட்டணி சேர்ந்து கல்லாப்பட்டி கூட்டணியாக இருந்த அந்த கட்சிகள் வாசல்ல போய் யார் பிச்சை எடுத்தது? எம்எல்ஏ பிச்சை எடுத்தது யாரு? யாருப்பா? சோபா அனுப்பி இப்ப பேசு, இதெல்லாம் சொல்லு, நீ நேர்மனா இதெல்லாம் சொல்லணும்ல. இதுதான் காரணம். 41 மரணங்களுடைய அந்த படுபாதக படுகொலைக்கு காரணம் விஜய். இந்த ஆளுக்கு நம்ம முழு மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது, மைனாரிட்டி அரசாங்கமா ஆஃபீஸாக போய் பிச்சை எடுக்கணும், அப்பதான் இவருக்கு நல்லது அப்படின்னு அந்த ஆன்மாக்கள் நினைத்ததுனால தான் உங்களுக்கு கிடைக்கலன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்கு குளத்தூரில் மக்கள் வாக்களித்தாங்க, இல்லை மக்கள் வாக்களிக்காமல் தோற்று போயிட்டாரு. தோற்றவர் ஒன்றுமே இல்லாமல் 3வது 4ஆம் இடம் டெபாசிட் வாங்கி போலியே. இன்றைக்கி திமுக தானே எதிர்கட்சி. எதிர்கட்சிக்கு என்ன அந்தஸ்து தெரியுமா? முன்ன பண்ணி நீ உனக்கு எதிர்கட்சினா என்னன்னு தெரியுமா? உனக்கு நீ அமைச்சர் தானே, ஏதாவது அடிப்படையில் ஏதாவது தெரியுமா? எதிர்கட்சி என்பது, எதிர்கட்சி தலைவர் என்பது முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதில் சற்றேறக்குறைய அதிகாரங்கள் குறைவாக கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். முதலமைச்சர் அசம்பிளியில் ஏஞ்சி பேசினா முதலமைச்சர் பேசும்போதே குறுக்கிடுகிற அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குது. இதெல்லாம் தெரியுமா? அடிப்படையில் ஏதாவது படிச்சுருந்தா தெரியும். எதுவுமே தெரியாது, வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விட தெரியும். மக்களை உணர்ச்சி வயத்தில் பொய்யை பரப்ப முடியும், பொய் பேச தெரியும், திரும்பி ஒரு பொய்யை கட்டமைக்க முடியும், அதை உண்மைன்னு நினைக்க முடியும். இந்த ஆவேசம் கணக்கு முடிப்பேன். என்ன முடிப்ப கணக்கு? நீ என்ன முடிப்ப கணக்கு? எப்படி தெரியுமா? இங்கே அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த அதிகாரத்தின் மூலமாக தான் இந்த ஆட்டம் போடுறீங்க. இந்த அதிகாரம் விரைவில் பாஜகவால் பறிக்கப்பட போகுது. இதுக்கு திமுகலாம் இங்கே கிளம்பிடணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட அனுப்பி விட்டுருக்கிற ஆள்லாம் யார் தெரியுமா? அதிமுகவிலிருந்து ஊழல் வழக்குகளில், சொத்துக்களை குவித்த வழக்குகளில் சிக்கி இருக்கிற சிபிஐ வழக்கு, இடி வழக்கு, எல்லா வழக்கும் இருக்கிற மக்கள் தான் இன்னைக்கு சிக்கியிருக்காங்க. அவங்க தான் நேரம் அவங்கள வந்த உடனே அப்படியே ரெட் கார்பெட் போட்டு அவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க. எல்லாத்தையும் பாஜக பார்த்துக்கிட்டே இருக்கு. மொத்தமாக உள்ளே வந்த பிறகு இவங்க எல்லாரையும் கார்னர் பண்ணோம். அப்போ முதல் குற்றவாளியை மாட்ட போகிறது உங்கள் அண்ணன் தான். சோசபிஜை தான் முதல் குற்றவாளி. அவருக்கு பின்னாடியே நீயும் போகிற. உன்னையும் பாஜக அவ்வளவு சீக்கிரத்தில் ஆட விடாது. இப்போ நூல் விட்டு பார்க்குது. இப்போ நீ ஆடு, எவ்வளோ தூரம் ஆடுறிய ஆடுன்னு. ஆக இவர் பேசிய பேச்சு கண்டனத்துக்குரிய பேச்சு, கண்டிக்க வேண்டிய பேச்சு.
அமைச்சர்னா எல்லாம் பேசிடக்கூடாதுங்க, எல்லாம் பேச முடியாதுங்க. எல்லாருக்கும் தராதரம் இருக்கிறது, எல்லாருக்கும் கண்ணியம் இருக்கிறது, எல்லாருக்கும் பொது இடத்துல என்ன பேசணும்னு இருக்கு. என்ன கணக்கு முடிப்ப நீ? இப்போ பொய் பரப்பிட்டு இருக்கீங்களே. இப்போ திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் யூடியூபர், அவர் போய் பேசினார் இளையராஜான்னு, அந்த ஊத்தாங்கரை தொகுதி. அந்த இளையராஜாவே ஏடிஎம்கேலேருந்து போனவர் தான். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஆதாரம் தான். நீ இந்நேரம் நீ உண்மையிலேயே அப்படி திமுக வந்து அப்படி ஒரு பொய்யை, அப்படி ஒரு சம்பவத்தை ஈடுபட்டு இருந்தா இந்த தாவேக்கா என்ன ஆட்டம் போடுவாங்க தெரியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க, காமராஜர் ஒரு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல இவங்க தாவேக்கா கும்பல். உடனே அவர் கையெழுத்து போட்ட விஷயம் நான் இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ நமக்கு பிரச்சனை ஆகி போகுது, உடனே ரிலீஸ் பண்ணுறான்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்கல்ல. இதெல்லாம் நம்ம தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷோட பிளான். வார் ரூம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த அமைச்சர் ஆதவோட பிளான். அந்த வீடியோ வெளியிட்டீங்கல்ல, அது மாதிரி இந்நேரம் கால் ரெக்கார்டு இருக்கு, கால் ஹிஸ்ட்ரி இருக்கு, வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி இருக்குன்றீங்கல்ல, அது இந்நேரம் வெளியிட்டு இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க பொய்யை பரப்புறீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருந்தால் யாரை வேணா அரெஸ்ட் பண்ணுவீங்க. நீதிமன்றம் போய் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன வேணா பண்ணிட்டீங்கன்னா, பொய் பரப்பி பொய்யை உண்மையாக்கணும்னு நினைக்கிறீங்க. கரூருக்கு எந்த சம்பவம் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்றீங்க. கரூர் மக்கள் உங்களை செருப்பால் அடிச்சு விரட்டினாங்க, உங்களுக்கு ஜெயிக்க வைக்கல, விசில ஜெயிக்க வைக்கல, எல்லா பக்கம் விசில் ஓட்டு ஊச்சுல. ஏன் கரூர் சுற்றி 4 தொகுதி இருக்கு, கரூரை சுற்றி 4 தொகுதி இருக்கு. கரூரில் நீங்கள் வாஷ் அவுட்டு தோத்துட்டீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் அந்த தொகுதியை சுற்றி இருக்கிற 4 தொகுதியில் 2 தொகுதி, ஒரு தொகுதி திமுக, 2 தொகுதி அண்ணா திமுக, ஒரு தொகுதி தான் விசில் ஜெயிக்குது. அது கரூர் சம்மந்தம் இல்லாமல் பக்கத்து தொகுதி. கரூர் தொகுதியில் யார் ஜெயிச்சா? விசிலை வேண்டாம் என்று மக்கள் புறக்கணித்தாங்க. அப்போ நீங்கள் யோகிய சிகாமணி, நீங்கள் நல்லவங்கன்னா உங்களுக்கு இல்லைப்பா ஓட்டு போட்டிருக்கணும். கரூர் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க, அப்பவும் தெளிவாக தான் இருந்தாங்க, இனிமேலும் தெளிவாக தான் இருப்பாங்க. எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக எந்த ரூபத்தில் போய் நின்னாலும் மீண்டும் இரட்டலைக்கு வேணால் ஓட்டு போடுவாங்களே தவிர, உதயசூரனுக்கு வேணால் ஓட்டு போடுவாங்களே தவிர, கண்டிப்பாக விசிலுக்கு ஓட்டு விடாது. திருட்டுத்தனத்தினால வேணால் நீங்கள் எதாவது பண்ண முடியும். நேர்மையானீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. ஆக இவர் பேசிய பேச்சில் ஒரு முக்கியமான விஷயம், நிச்சயமாக கரூர் மக்கள் இதற்கு பதில் சொல்லணும். இந்த லண்டனுக்கு தப்பிச்சு போ, நீ அங்கே போன்னு சொல்கிறதுக்கு நீ ஆள் இல்லை, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, உனக்கு அந்த திட்டம் இருக்குது. ஃபைனலாக அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தேர்தலில் தோற்று போனால் ஆஸ்திரேலியாவில் போய் அவர் செட்டில் ஆக போகிறார், ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கினார் என்று தேர்தலுக்கு முன்பாக ஒரு செய்தி அடிப்பட்டது. உங்கள் அண்ணனாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற நடிகர் ஜோசப் விஜய் ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கினாரா இல்லையா? அப்படி ஒரு செய்தி கசிவிடப்பட்டது. பக்கத்திலே வந்து அந்த நடிகையும் வீடு வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே. அப்போ ஆஸ்திரேலியாவில் ஓட்டம் எடுத்து வீடு வாங்கி தங்குவதற்கு திட்டம் வைத்திருந்த நடிகர் யார்? யாரு? நீ தான் சொல்லணும். அப்போ உங்களுக்கு தான் திட்டம் ஓடி போகிறது, தப்பிச்சு போகிறதெல்லாம். கொள்ளடிச்ச காசோட லண்டனுக்கு ஓடி போன்ற, அப்போ கொள்ளடிச்சு காசு எடுத்துட்டு ஓடி போனால் விட்டுருவியா நீ? அவ்வளோ நல்லா ஆளா? மக்களே நல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. ஆதவ் என்கிற இந்த அமைச்சர் கேரக்டரு தவறான கேரக்டரு, தப்பான நபர், அயோக்கியத்தனத்தை அழகாக செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார். இவர் அங்கே வந்து என்ன பேசினாலும் நம்பாதீங்க. அதே மாதிரி இவங்க அண்ணன் சொல்கிறார் இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பேசினாலும் நம்பாதீங்க. பொய் பரப்பிகள் இவங்கெல்லாம். வாயை திறந்த பொய்யை தவிர ஒரு உண்மையே கிடையாது. எனவே மக்களே, நம்முடைய இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அன்பு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பல பேருக்கு இதை வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் தொடரட்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக சொல்லுங்கள். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.